நாட்டுப்புறம் கட்டி போச்சு, நாகரிகம் முத்தி போச்சு, பிழைக்க பட்டணந்தா போக போறண்டா. நாகரிகம் முத்தி போச்சு, பிழைக்க பட்டணம் போக போறண்டா. நாளைக்கு படவேடு போக போறண்டா. நாகரிகம் முத்தி போச்சு. விவசாயம் செய்த மக்கள் எல்லாம் பிளாட் போட்டு வச்சுட்டாங்க. ஒரு நாட்டின் விவசாய மக்கள் சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் அனைவரும் சோற்றில் கையை வைக்க முடியும். எந்த விவசாயத்தை மதிக்கிறானுங்க? யாரும் தான் மதிக்க மாட்டாங்க. என்ன நாடி வந்திருக்கின்றார், நீ இந்துவால் என்று ரகமாக வாழ வேண்டும். அதுதான் எக்கச்சக்கமாக போச்சு. அது எப்ப பெருத்து போச்சு, அப்ப நாடு குட்டி சேரா போச்சுடா. ஆமா, அருமையான பாட்டு பாட்டு வந்த எப்ப நாகரிகம் முத்தி போச்சோ அப்போ ஊரே கெட்டு போச்சு. அந்த காலத்துல எல்லாம் மின்சாரம் கிடையாது, மின் விளக்குகள் கிடையாது. ஒளி விளக்கு அழகாக விளக்கின் ஒளியாக சுடர் வெட்டி எரிந்தது. விளக்கு கொளுத்தினா எப்படி எரியும்? மேல் நோக்கி எரியும். நம்ம மனித வாழ்க்கையும் மேல் நோக்கி போச்சு. எப்போ இந்த லைட்டை கண்டுபிடிச்சு தலைகீழா தொங்க விட்டானோ நம்ம வாழ்க்கை தலைகையா போய் அப்போ நாடு குடிசேரா போச்சு. அந்த காலத்துல வாழ்ந்த பெண்மணிகள். இந்த சந்தவாச கிராமம் எப்படிப்பட்ட கிராமம்? கலை வளர்ந்த கிராமம், எத்தனையோ கலைஞர்களை வாழ வைத்த கிராமம். ஒரு நேரத்துல கலைஞருக்கு நல்ல மரியாதை இருந்தது. இப்ப மரியாதை நீ குடிக்கிறியா? நீ குடிக்கிறியா? மரியாதை குடிக்கிறியா? குச்சி புட்டா என்ன பேசுறது ஏது வந்து தெரியுதா? டேய், மனுஷனை மச்சாதான் நாடு உருப்படும். ஆண்டவருக்கான அந்த பகுத்தறிவு ஒரு அறிவு கொடுத்துக்கிறான் மனுஷனுக்கு மட்டும்தான். அறிவு அது மனுஷன் மட்டும் தான் கொடுத்துக்கிறான்டா. ஏன் சிந்தித்து பேச வேண்டும். நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, என்ன பேசணும், ஏது பேசணும், எங்க பேசணும். வாயில பூச்சிக்கின்னு எது வந்தாலும் வாயில உழைக்க கூடாது. பூஜை பத்தியா ஆளை கட்டி சாப்பிடலாம் வாங்க. ஒரு சபை என்பது என்ன? கற்றுணர்ந்த கலை ஞானிகள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடம். பெரியவர் வரை மேலே ஏறிவிட்டால் நான் தான் எல்லாம் தெரியும் ஆனத்தோடு பேசக்கூடாது. எல்லாருக்கும் அறிவு இருக்குது, ஞானம் இருக்குது, மனிதாபிமானம் இருக்குது. மனுஷனை மதிதான் முதல்ல. யாரை கேட்டா? அங்க உள்ள பேசு. யாரை கேட்டா? மனுஷனை மதிங்கடா. அது யாருக்குமே தெரியாதா? யாருமே தெரியாது. அடித்தனமோ இந்த அரசவைக்கு எனக்கு முடிந்த வரவில்லை. மறுபதற்கான கால தாமதம். தீனி மாடு முத பச்சா உன்னை எவ்வளோ பச்சா ஆண்டவா? என்ன ஆண்டவன் பச்சான்? எங்க அப்பா நம்ம ஊதப்பாரு எந்த பேச்சா? ஊர்ல போற சோறு முடி முன்னே தான் ஓட்டுறது. ஊரு முன்ன வந்துடுறேன் குன்றத்துக்கு. நான் மட்டும்தாம்மா சாப்பிட்றேன். 15 பேரும் வாரி வாரி பின்னாடி கடாய் சாப்பிட்றாங்க. அடுத்தமா எனக்கு முன்னாடி நான் சாப்பிடுறேன். ஒரு மணி நேரம் வயிறு சாப்பிட்றான். ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றா, நீ அரை மணி நேரத்துல சாப்பிட்டு வந்துடுறியா? பங்காளி என் பங்காளி இருக்கிற எங்க சாப்பிட முடியுங்க? நீங்க சாப்பிட விட்டீங்க? ஐயா உங்களை பார்க்கலாம் தாங்க ஓடி வந்த
இந்த நிலைமை நமக்கு. சும்மா அடிக்காத. கோயில்ல ஏந்து போ. எங்க இருக்குடா குழந்தை? வேலி வேலைக்கு போறது. எங்கடா இருக்கிறா? கட்டி தொங்க விட்டுக்கிறா. எங்க? ஐ கம்முனு இரு. ஐ. சொல்லு. அதாங்க காலத்தாமதம். வரும்போது ஆட்டல் உடல் பாடல் பாடல் உடல் ஆடலா. வர சொல்லி முடிச்சு. ஏய், இதுதாண்டி பையன்டா. டேய், வணக்கம். இது எந்த நாடு? இதாண்டா தமிழ்நாடு. ஆந்திரா வர ஆட்டு. ஏய், நாடு. அமராபுரி நாடு. இந்த அமரபுரி நாட்டு. இந்த அமர் யார் பாடா? யார் பாடா? அமராபுரி நாடு எச்சா. தமிழ்நாட்டு மாநில. இந்த அமரபுரி நாட்டு. இந்த அமராட்சியம்மன் ஆட்சியில் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். செருப்பால் அடிக்கணும். அடிச்சிருப்பாங்க. சிலையாக வடிக்க படிக்க வேண்டும். வேண்டும். உங்களை சிரிக்காத ஐயா. டேய், குடிமக்கள் உயிர்த்தாண்டா. அதான் ஒரு மன்னனா மன்னலைங்க. அப்பா இல்லாத பையன் வேணாம். ஓப்பா. செல்லமா உன்னை வளர்த்துட்டா. உன்னை ஒரு காவல்காரனா பார்க்கல. பெற்றெடுத்த பிள்ளையாவே பார்க்கிறேன். உங்க அம்மா எங்க அம்மா மாதிரி. என் அம்மா. கூட பிறந்த உங்க அக்கா ஐயோ, அவ்வளவு பாசமா? எங்க அக்கா மாதிரி. என் அக்கா. உனக்கு அக்கா மாதிரி. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. எனக்கு பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லாங்க. இங்க வா. இங்க வா. டேய், எல்லாரையும் ஒன்றா சொல்லலாம். கட்டிய மனைவி மட்டும் சேர்த்து பேசக்கூடாது. ஏன் தெரியுமா? தமிழ்டா இது. இல்ல ஐயா, ஒரு லாரி இருந்தா 2 டிரைவர் இல்ல. ஆமா 15 நாளைக்கு தூக்கி மாத்தி செய்யணும். ஆமா. இல்லைன்னா உடம்பு சூடாயிடும். அதனால? நீ ஒரு 15 நாளைக்கு பாரு. இல்ல, கூட்டு போயிடாத. அப்பா ஒண்ணு கூட போய் பேசணும். அட்டா உன் பேர் மேலே இருக்கட்டும். இருக்கட்டும். பயிர் ஒண்ணா நான் வச்சுக்கிறேன். இப்ப பாருங்க. ஐயா, பூஜை பத்தியா? வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன ஐயா? எனக்கோ ஒரே மகன். சபா. பார்த்த மகன் முரளி. செத்துட்டானா? அட, உன்னை வாதி அடிக்க நான் உனக்கு சப்போர்ட் வரேன். என் மகன் ஒரே மகன் செத்து போட்டானா? ஐயா, கம்முனு. பிறப்பு ஒன்று இருக்குமே ஆனால் இறப்பு நிச்சயம். ஆனா வாழ்கின்ற காலத்தில் காலத்தில் நல்லவனாக நல்லவனா வாழணும்டா. உன்னை கூட நான் சொன்னதே இல்ல. எது மூந்து பண்றீங்க? இருக்கின்ற காலத்தில் ஒரு மனிதாக பிறந்தா நல்லவனா வாழணும். இப்பொழுது வாங்க, வாங்க, வாங்க. தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா என்னை நீ காப்பாயப்பா தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா என்னை நீ காப்பாயப்பா தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாளாட்டி வளர்த்தாயப்பா என்னை நீ காப்பாயப்பா அகடே முரளி. என்ன உள்ளே? நம்ம அப்படியா வந்தோம்? சின்ன வயசுல நீ நானும் அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாட நம்ம மறந்துட்டியா? யாரு அப்பா இல்ல யாரு அம்மா இதுல நான் சொல்றேன் ஐயா.
எல்லாம் என்னடா உனக்கு நான் சித்தப்பா மாதிரி ஐயோ, அப்பா, என்னப்பா இது? சித்தப்பா நான் சகல யார் சகலா அம்மாவுக்கு குழந்தை கொடுத்துட்டு ஐயோ, என்னப்பா இது? அம்மாவுக்கு நீ குழந்தை கிடையாது கிடையாது. மலையில ஒரு 3 அமாவாசை இட்டு போய் ஓ, பாய் ஊத்தி போட்டியா? நான் ஏன் சுத்தி போடுறேன் ஏரிக்கையில சுத்தி போடுறாங்க அந்த அம்மா கடா சூத்துல ஏய், கடாட்சம் அழகான குழந்தையாக நீ பிறந்தா ஏய், யார்? மகனே, அப்பா, அயல் நாடு சென்று பந்தங்கள் முடித்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருந்தாலும் அயல் நாடு சென்று பந்தங்கள் முடித்துக் கொண்டிருந்த உண்டை என்னை எதற்காக அழைத்து தெரியும் எதற்காக எனக்கோ வயதாகி கொண்டே செல்கிறது நீதான் தந்தையே. எனக்கு பிறகு டேய், ஆடே, சாப்பிடுறேன் நீ சாப்பிடு. ஒரு வேலைக்கார பையன் ஏன்பா அவன் என்ன துணி அதெல்லாம் ஏன் துணிதான் இது ஏன்பா அவனுக்கு கொடுத்த ஏய், டேய், ஒரு துணி காசு கொடுத்து எல்லாம் ஓசிதான் நான் என்ன டேய் எதுக்குடா வர பாட தீனி மாறு தீனிக்கு தாங்க வரோம் வேற என்னத்துக்கு வர? மனுஷன் ஆடுவதும் பாடுவதும் எதுக்காக ஜான் வயிற்றுக்காக இது எங்க 3 ஜானுக்குது மகனே, அப்பா, எனக்கோ வயதாகி கொண்டே செல்கிறது அதனால் எனக்கு பிறகு இந்த அமரபுநாதுக்கு மன்னனாக முடிசூட்டி ஆட்சி செய்ய வேண்டும் அப்பா என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? உண்மைதானப்பா? நான் சின்னஞ்சிறியவன் ஏதோ மரியாதை உனப்பா நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அப்படியா? நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு நாட்டு பொறுப்பை சபா, சபா, சபா. ஏய், சுபாஷினியாடா, பதவி வரும்போது வலிமை வர வேண்டும். வலிமை வர வேண்டும். உண்மை உண்மை ஐயா ஒரு நாட்டை ஆள வேண்டும் என்றால் உண்மை மக்களுடைய நலனை கருதி சபா. அதற்கு தகுந்தாற் போல் ஆட்சி செய்ய வேண்டும். டடடடடடடடடடட. மகனே, வாவ். நாட்டை சுற்றி வளவா ஆனால் ஒன்று, ஆனால் என்றால் 1000 அர்த்தம் இருக்கின்றது. நம்முடைய நாட்டில் இருப்பது 4 திசை 4 திசை. 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் 4வது திசை அந்த வட திசை செல்லவே கூடாது. என்ன காரணம் அப்பா? அது ஆபத்தான திசை. அப்படியா? ஆமா, அது சென்றா செல்லவே கூடாதா? உனக்கு ஆபத்து ஏற்படும். அப்பா, அதெல்லாம் அந்த பக்கமே போக கூடாது. தந்தையே, தாய் சிறந்ததும் கோவியமில்லை, தந்தை கோவிக்க மந்திரமில்லை. உண்மைதானப்பா? நீங்கள் உரைத்து சொல்ல மாட்டீர்களா? அது மட்டும் கிடையாது. இந்த அமர்வு நாளுக்கு மகனாக முடிச்சுட்டு கொண்டதும் ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து உனக்கு திருமணம். டேய், என் மகனோ சின்ன சிறியவன், உண்மைதான் உலக அனுபவம் தெரியாதவன். உண்மைதான் ஐயா துணையா போய் விடா. என்ன ஐயா தவமாய் தவம் இருந்து ஒரே மகன். அழகான ஒரே ஒரு மகன் உண்மைதானடா? உன் மகனை ஆ. என்னை நம்பி அனுப்புங்க அப்படியா? உன் பையனை எங்க எடுத்து பண்ணி அப்பா, அவனை கெடுத்துருவாங்க. நான் உங்களை போக டேய், மாட்டேன். டேய், டேய், ஆமா. என் மகனை கெத்துறாங்க. ஏய், சரி மகனே, சந்து வெற்றியோடு வரட்டும். அப்படியே வரப்ப எதிர்பார்த்து டேய் சீக்கிரமா. ஐயா டேய், 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 டேய். சபா. இப்போது நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். உண்மையா? நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அடடடடடடா. புறப்பட ஆ, ஆ, ஆ. தாமதம் நாடு முன்னேற பாடி பாடி நம்ம நாடு முன்னேற பாடி ஆமா உனக்கு பாரு யோகம் வரும் ஊட்டி கிடந்தா தூக்கம் வரும்
அந்த நேரம் கொஞ்சம் சந்தா மோசம் வரும். அவங்க